பிஸ்னஸில் மொத்தம் 6 ஸ்டேஜஸ் இருக்குங்க. இந்த 6 ஸ்டேஜஸில் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கிறோம், எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜ் போகணும் நம்ம டிசைட் பண்ணால் மட்டும்தான் பிஸ்னஸில் நம்ம கரெக்டாக போக முடியும். அதோட 6 ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்களா, கடன் வாங்கி பிஸ்னஸை ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க தான் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ். அதாவது பேட் டெபிட், பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நம்ம பிஸ்னஸில் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்களா, அவங்களால அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போக முடியாமலே மணிக்காக அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி ரன் ஆகுறதுக்கே அவங்களுக்கு மணி இருக்காது, கடன் வாங்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க தான் ஸ்ட்ரகிளிங் ஸ்டேஜ். ஸ்டேஜ் நம்பர் 2 என்ன அப்படின்னா சர்வைவல் ஸ்டேஜ். இவங்க கடன் பெரிய அளவுக்கு வாங்க மாட்டாங்க, ஆனால் ஓரளவுக்கு அவங்களால ஒரு மாதம் வரைக்கும், ஒரு 1.5 மாதம் வரைக்கும் அவங்களால ரன் பண்ண முடியும். சர்வைவல் ஸ்டேஜ், அதாவது சர்வே பண்ண முடியும். ஸ்டேஜ் நம்பர் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள். இவங்கள பொறுத்தளவில் என்னென்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம் மணியை. இவங்க எப்படின்னா ஒரு 2 மாதம் வரைக்கும் மேனேஜ் பண்ணலாம். இவங்க எப்படின்னா ஒரு கடன் வாங்கி தான் அதை ரன் பண்ண முடியும் பிஸ்னஸை. அப்போ நீங்கள் இதில் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3ல எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு பார்த்துக்கங்க ஒரு பிஸ்னஸில். 4வது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர் ஸ்டேஜ். இவங்க என்னென்னா ஒரு 6 மாதம் to 1 year வரைக்கும் இவங்களால பிஸ்னஸை ஒரு ப்ராப்ளம், இவங்களுக்கு ஃபண்ட் இருக்கும், ஒரு 6 monthsக்கு மேலே வரைக்கும் இவங்களுக்கு ஃபண்ட் இருக்கும், செக்யூராக இருப்பாங்க. ஸ்டேஜ் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட் ஸ்டேஜ். இவங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 years வரைக்கும் இவங்களால பிஸ்னஸை ரன் பண்ண முடியும், சிக்னிஃபிகண்டாக இருப்பாங்க. ஸ்டேஜ் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அபாண்டன்ஸ் மணி இருக்கும். இவங்ககிட்ட ஒரு 5 years ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாத அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இருக்கும். ஆப்ரேஷன் காஸ்ட்லேருந்து பிஸ்னஸில் என்ன நடந்தாலும், கோவிட் மாதிரி உள்ள எந்த விஷயங்கள் வந்தாலும் இவங்களால 5 years வரைக்கும் ரன் பண்ண முடியும். அப்போது நம்ம இதில் என்ன ஸ்டேஜஸில் இருக்கும், எந்த ஸ்டேஜ்லேருந்து எந்த ஸ்டேஜ் போகணும்னு பார்த்துக்கணும். அப்போது இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த 3 ஸ்டேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னா டைமை கொடுத்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும். டைம் ஈக்குவல் டு மணி. எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்களோ அதுக்கு அனுசரித்து அவங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க டைமை கொடுத்து மணி சம்பாதிக்கக்கூடியதான் இந்த 3 ஸ்டேஜஸில் இருக்கக்கூடியங்க, அதாவது ஸ்ட்ரகிளிங், சர்வைவல், ஸ்டேபிள். இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குல்ல செக்யூர் அண்ட் சிக்னிஃபிகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கில்லை கொடுத்து மணி சம்பாதிப்பாங்க, அவங்க திறமையை கொடுத்து அவங்க மணி சம்பாதிப்பாங்க. இந்த ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க. இந்த ஸ்டேஜ் 6ல் இருக்கக்கூடியவங்க என்ன அப்படின்னா மணியை கொடுத்து மணி சம்பாதிப்பாங்க. இப்போ அவங்களோட மணி, அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அதுலேருந்து மணி வரும் பார்த்தீங்களா, அதுலேருந்து மணி சம்பாதிக்கக்கூடியவங்க அபாண்டன்ஸ் ஸ்டேஜ். அப்போ நம்ம எந்த ஸ்டேஜிலேருந்து எந்த ஸ்டேஜ் போகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணால் மட்டும்தான். அப்போது நீங்கள் உங்கள் டைமை கொடுத்து மணி எடுக்கிறீங்களா, இல்லை ஸ்கில்லை கொடுத்து மணி எடுக்கிறீங்களா, மணியை கொடுத்து மணி வருதான்னு பார்த்துக்கணும். அப்போ நம்ம ஒரு அபாண்டன்ஸ் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா பணம் நமக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்கும்.